கடைசியாக நாம் எழுத்தாக ஹே ஹா என்ற அந்த எழுத்துக்கூட வந்தோம். சின்ன ஹேயை பற்றி போன கிளாஸ்ல பார்த்தோம். அதை நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். வேணா அப்படித்தானே? ஆமாங்க ஆமாங்க. உங்களோட ஒரு பாபு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஹேட சவுண்ட் ஒன்று வரணுமே. ஹாசிதின் இதா ஹசது. உங்களால முடியுமான ம், அளவுக்கு இந்த ம், ஹ என்ற சவுண்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழகும். ஏன்னா இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஒன்று கிடைக்காது. இந்த எழுத்து நல்லா ஊண்டி சரி. எடுத்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இது நல்லா பிடிச்சுக்கோங்க. ம், ومن வமின் شر حاسد إذا حسد. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ரெண்டாவது குல் ஹுவல்லாஹு அஹத். இது போதுமா? குல் ஹுவல்லாஹு அஹத். அஹது அஹது. அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த மாஷா அல்லாஹ் அந்த ஹேட சவுண்ட் வரணும். இப்ப வந்து இதானே சரி. ஹேட சவுண்ட், அந்த சவுண்ட் வரணும். ம், அது முக்கியம். சரி. ஹேது ரெண்டாவது. மூணாவது வம்ரத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். இப்ப இந்த ஏட சவுண்ட் வந்து மிஸ் ஆயிட்டு. ஏன் மிஸ் ஆகி தெரியுமா? இந்த ம், ஏட சவுண்ட் மிஸ் ஆகி போயிட்டு. ஏன் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? வாவோட போயிட்டு உங்களோட அலிஃப் ஜாயிண்ட் ஆகி. ம், நான் சொல்லிக்கிறேனே, அலிஃப் என்ற எழுத்து எந்த நேரத்திலும் ம், அதுக்கு முன்னாடி வார எழுத்தோட சேரக்கூடாது. சேர்ந்தால் அலிஃபினுடைய என்ற சவுண்ட் இல்லாம ம், போய்த்திடும். ம். ம். வம்ர வம்ரஅத்துஹு ஆதான் வருது. ஹம்மாலத். பாத்தீங்களா பாத்தீங்களா? வம்ர ஆதான் வருது. ஆ இல்லையே இது. அ வம்ர அ அத்துஹு அ அ. அ. வம்ரஅத்துஹு வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். பாப்போம் அலிஃப்ல சவுண்ட் எப்படி வரணும்? அலிஃபினுடைய சவுண்ட் அ அ அ அ. ஆயா அ ஏவா? அ. சரி. இப்ப இந்த இடத்துல நீங்க ம், ஓதினது சரியாங்கிறத செக் பண்றதுக்கு 2 விதமா ஓதி பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஓதி பாருங்கோ அலிஃப வச்சு. திருப்பி ஓதி பாருங்கோ ம். ஆயின வச்சு. 2க்கும் இடையில தெளிவான வேறுபாடு, வித்தியாசம் உங்களோட ஓதல்ல வருதான்னு பாருங்க பாப்போம். வம்ரஅத்துஹு 2 மாரியும் ஓதி பாருங்க. அப்பதான் பாப்பேன். வம்ரஅத் வம்ரஅத்துஹு ஐன் இது வம்ரஅத்துஹு ஆ அலிஃப். இப்ப உங்களோட சவுண்ட் கிளியர். இப்படி உங்களோட ஓதல் ம், வரல. ஏனது? ஓது நேரம் அப்படி வருது இல்ல. இப்ப சொன்னீங்களே வம்ரஅத்துஹு என்று தனியா அலிஃப ஓதி காட்டுனீங்க தானே? அந்த ஓதல் ம். உங்களோட நீங்க வளமையா டோன் எடுத்து ஓதுற அந்த ஓதல்ல வருது இல்ல. அதான் பிழை. வம்ரஅத்துஹு வரல. கரெக்ட்டா? வம்ரஅத்துஹு வம் சவுண்ட் வம்ரஅத்துஹு ராவோட அலிஃப் சேருது. வம்ர வம்ரதுஹு வம்ரதுஹு தான் வருது. வம் வம்ரஅதுஹு. வம்ரஅத்துஹு இப்ப ஆ என்ற சவுண்டு போகுது. ஆ சவுண்டுக்கு வாரீங்க. 2 பிரச்சனை. வம் ஒன்று முன்னால வார வம்ரஅத்து. ராவோட குட். முன்னால வார ராவோட சேர்க்கக்கூடாது. 2வது பிரித்து ம், ஓதினாலும் ஏட சவுண்ட்ல ஓதணும். ம். 2 பிரச்சனை. வம்ரஅத்துஹு வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். இன்னும் அது தெளிவான முறையில ஏட சவுண்ட் வரல. ஏன்னா நீங்க ம். படிச்சு முடிச்ச எழுத்து. நீங்க படிச்சு முடிச்ச எழுத்துன்றவரை நாங்க அந்த எழுத்துல அவ்வளவு தூரம் உங்கள கஷ்டப்படுத்துறோம். படிச்சு முடிச்ச எழுத்துல மேலிடமா போயிடாது. படிச்சு கொண்டிருக்கிற ம். எழுத்து என்று சொன்னா, ஓகே நாங்க இந்த எழுத்து இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண பண்ண சரியாயிடும் என்று சொல்லலாம். படிச்சு முடிச்ச ஒரு எழுத்துல ஏட சவுண்ட் ஒரு இடத்துல தெளிவில்லாம போறது, மறைந்து போறது, மயக்கத்தோட போறதுங்கிறது பெரிய வேலை. சரி. நீங்க நல்லா கவனமா கேளு. நான் உங்களுக்கு ஸ்லோவா ஓதி காட்டுறேன். கவனமா நுணுக்கமா கேட்டு பாருங்க. ஏட சவுண்ட் மறையுதா? தெளிவா வருதா? வம்ரன்னு போகுதா பாருங்க. வம்ரஅதுஹு.
விளங்கிச்சா தெளிவா? வம் வம்ரஅத்துஹு நீங்க வம்ரஅத்துஹு என்று தான் ஓதுறீங்க. தெளிவா ஓதுறீங்க. வம்ரஅத்து வம்ரஅத்துஹு. என்ன செய்றீங்க? நாவினுடைய நடுப்பகுதி, தொண்டையோட வாரப்பகுதி தூக்குறீங்க. வம்ரஅத்துஹு. வம்ரஅத்துஹு இப்ப நான் இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த இடத்துல 2ஆ உடைங்க. இந்த வசனம் சொல்ல. நான் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். சேர்த்து ஓதுவோம். 2ஆ உடைச்சிங்க. வம்ரஅத்துஹு. பிரிச்சு ஓதும். பாப்போம். வம்ரஅத்துஹு நான் சொன்னேன் பிரித்து ஓதும். வம்ரா நிறுத்தி நிப்பாட்டி அத்துஹு. ம். 2 சொல்லா ஓதும். வம் 2 பேர் வரையாது. வம் வம்ரஅத்துஹு இந்த ஓதல் ஜாயின் ஆகக்குள்ள மறையக்கூடாது. நீங்க ம். பிரிச்சு ஓதக்குள்ள ஓதுறீங்க. வம்ரா அத்துஹுன்னு சொல்லி சவுண்ட் எடுத்து அழகா எடுத்து ஓதுறீங்க தானே. இது 2 ம். விதமா மாறுது. நீங்க சேர்த்து ஓதுற நேரம் ஒன்று சவுண்ட் இல்லாமல் போகுது. அப்படி அல்லாட்டி சவுண்ட் வருது. அது 2 பிழை. 2மே பிழை. சரி. உங்களோட தவறு என்னன்னு விளங்குதா? நீங்க முதல்ல தவறு ம். என்னன்றதை விளங்கிக்கணும். அப்பதான் உங்களால அந்த தவறு காலப்போக்கில் திருத்தலாம். ம். வம்ரஅத்துஹு. வம்ரஅத்துஹு இப்ப கொஞ்சம் வந்திக்குது. இந்த இன்னும் கிளியர் ஆகணும். தொடர்ந்து ஓதும். 3வது. வம்ர வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் இன்னும் கிளியர் ஆகணும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது இந்த கெப் எடுங்க. வம்ரஅத்துஹு. இன்னொரு செகண்ட் டைம் எடுங்க. வம்ரஅத்துஹு. வம்ரஅத்துஹு இந்த வருது. அப்ப என்ன பிரச்சனை வந்தீங்கல? அந்த இடத்துல நீங்க சரியான அலிப்புக்குரிய டைமிங்க குடுக்காம ஓடினது தான் உங்களோட ஓதல் பிழையாகிறதுக்கான அடிப்படை காரணம். சரி. அந்த இடத்துல நீங்க டைமிங்க உச்சரிக்கிறதுக்கும் உச்சரிக்கிறதுக்கும் இடையில உரிய நேரத்தை சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னால் உங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சின்ன மேட்டர், சப்ப மேட்டர், சின்ன ஒரு விஷயம். நீங்க 2யும் ஜாயின் ம். பண்ணித்தான் ஓதி 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 ஓதிக்கிறதால அது பின்னோ பெரிய விஷயமாக மாறுது. பிறகு வம்ரஅத்துஹு. திருப்பி ஓதுவோம். வம்ரஅத்துஹு ஃபுல்லா ஓதுங்க. வம்ரஅத்துஹு இப்ப பிழை. ஹம்மாலத்தல் ஹதப் நீங்க ஓடிட்டீங்க. வம்ரஅத்துஹுன்னு ஓடிட்டீங்க. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் இன்னும் சரி வரல. நான் இந்த வசனத்தை உங்களோட ரிப்பீட் உங்களோட அடுத்த வகுப்பு தருவேன். என்ன பிழை, எது சரிங்கிறத ரெக்கார்டை கேட்டு நீங்களே நீங்க தான் சரியா மோதிக்கிறீங்க, நீங்க தான் பிழையா மோதிக்கிறீங்க. இப்ப நீங்க ஓதுன எல்லாம் பிழையண்டல்ல. சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நீங்க அந்த வசனத்தை ஓதினது சரி. ம். முதலாவது நீங்க எப்படி ஓதினா சரி என்று நாங்க உங்களை சொல்லிக்கிறோம். நீங்க எப்படி ஓதினா உங்களை பிழை என்று நாங்க சொல்றோம்ங்கிறத உங்களோட ஓதலை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக்கணும் கேட்டு. அதுக்கு பின்னாடி நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். 4வது விளங்கிச்சா சொன்னது நான்? புரியுது. 4வது. வல் அர்தி வமா துஹாஹா ஓகே. அடுத்தது 3யும் நான் நல்லம். அடுத்த பாடத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஓதுங்க பார்ப்போம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா திருப்பி ஓதுங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக فسبح بحمد فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا 2வது. ترميهم بحجارة من سجيل بحجارة بحجارة من سجيل. راهم எடுத்து ஓதுங்க. ترميهم بحجارة من سجيل 3வது. يحسب أن ماله أخلده பெரிய பேரை வந்துட்டு. என்ன பேர்ல பெரிய பேரு? يحسب أن ماله أخلده சரியா பார்க்கணும். லாஸ்ட்
நிறுத்துனது கரெக்ட்டா நிறுத்தலையா? ما له أخلده. ம். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். இது போதுமா? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். இன்னும் 3 செகண்ட் நீட்டலுமே. யஹ்சபு யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். يحسب أن ماله أخلده. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹ். குட், நல்லா வருது. நாருன் ஹாமியஹ். இதுல பிரச்சனை வரல. 3ஆவது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. யோக பாபு. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். எது சரி? بأحكم الحاكمين. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். ரெண்டாவது வஅம்மா பினஅமத்தி வருது இல்ல. வஅம்மா பினஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். திருப்பி வருங்க. வஅம்மா பினஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். ربك فحدث. ربك முழுமையா ஓதுவோம். ربك فحدث. وأما بنعمة ربك فحدث. ஓகே, மூணாவது أليس الله أيحسب أن لم يره أحد. ஆஹா, சரியா ஓதணும். أيحسب أن لم يره أحد. நீட்டுறது போதுமா? 3 செகண்ட் நீட்டுப்படுதா? 3 செகண்ட் நீட்டுறது. أيحسب أن لم يره أحد. ஏ போதா? 2 செகண்ட் தான் வருது. 3ஆவது செகண்டுக்கு போது இல்ல. أيحسب أن لم يره أحد. أحد. أيحسب أن لم يره أحد. நாலாவது وما أرسلوا عليهم حافلين. 2 பேல வந்து இது கூட சவுண்ட்ல ஒரு பேல أرسلوا عليهم. இந்த லூ நீட்டணும். وما أرسلوا عليهم حافظين. وما أرسلوا عليهم حافلين. وما أرسلوا وما அலிஃப உச்சரிங்க. وما أرسلوا. அவசரப்படாம சரியா உச்சரிங்க. وما أرسلوا عليهم حافلين. லூ நீட்டப்படுத்தி இல்லையே. ரெக்கார்ட கவனமா கேட்கும். உங்களோட பிழை எழுத்து தேரும். உங்களோட ஹோம்ஒர்க் அனுப்புறதுக்கு கட்டாயம் ரெக்கார்ட் தேவை. ஏன்னா நீங்க நிறைய இடங்கள்ல உங்களை அறியாம பிழை விடுறீங்க. உங்களுக்கு தெரியாம தான் நீங்க பிழை விடுறீங்க. وما أرسلوا عليهم حافظين. وما أرسلوا عليهم حافلين. இந்த ஓதுன எல்லாம் உங்களோட ஒர்க்ல வராது. சாய்ஸ் பண்ணப்பட்டு தான் வரும். ரெக்கார்ட கவனமா கேட்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்பதான் உங்களோட ஒர்க்கை பிழை இல்லாம செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். جزاك الله.